அழுதழுது எங்களுக்கு கண்ணீரே வற்றி போயிட்டு, காயம் பட்டு பட்டு இதயம் மரத்து போச்சு. அப்படி அந்த சூழ்நிலையில் இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை, நேரம் இல்லை. நான் இங்கே வர்றேன், எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும். அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் தான் போட்டிடுறாங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா இவர் தான் வேட்பாளரா? யார் சொன்னது? சீமான் சொன்னாரு. இதில் கையெழுத்து போட்டிருக்க, இது அவரே போட்டதா இல்லை டிஜிட்டல் கையெழுத்தா? அவர் தானே. நானும் எங்கள் அண்ணனும் நிற்கிறதே ஒட்டு படம்ன்றேன். ஏன் இந்த இருக்கிற நீ ஒன்று ஒட்டி எடுத்து போட ஏதே ஒன்று கருத்து. தமிழர்கள்ட்ட பஞ்சம் இல்லாத கருத்து தான். வெளிநாடுகள்லாம் இருந்து கணக்கில்லாத கருத்து. அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெடுத்து கும்பிடலாம், அருமையாக இருக்கு, உங்கள் கருத்தை மதிக்கிறோம். வெறும் கருத்து தான். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுற சீமான்? வீட்டிலேருந்து வரும்போது 3 சிக்னல் இருக்குங்க, நிறைய சிக்னல் இருக்கு. மெயின் சிக்னல் பண்ணல, முதன்மையான நிறுத்தம் 3 இருக்கு. 3ல் நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று 10 ரூபாயா மாற்றி ஒரு 500-1000 ரூபாய் இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும். அது என் தம்பி தினேஷ் இருக்கான், நல்லா தெரியும். சரக்கு நேரங்கி கொடுத்துருவான். என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரிசையா. எந்த முகம் நம்ம முகம் பூரா வட இந்தியன். வாய் திறந்து பிச்சை வைக்க முடியாது, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருமில்ல, ஹிந்தி பிச்சுப்பான். இன்னும் கொஞ்சம் நாளில் பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு. வந்து இறங்கிட்டாங்க, கதையை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதுலேயும் முடிஞ்சு. அப்போ வந்து என்னை கேட்டாங்க, நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், என் தம்பி போடுவான், பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன். அதே சிக்னல் பிச்சை தான். மாமா தேர்தல் ஒரு ஏதாவது பார்த்து கணிச்சு விடுங்க மாமா, ஏதாவது போட்டு விடுங்க. பாப்பாப்ல இது வேற யாரா அண்ணே? அப்படியா? ஐயாவுக்கு ஒரு பணை போட்டு விடு. சிக்னலில் தான். ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமான் பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான். போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன? நான் யாரோட பேசுகிறேன், யார் என் கட்சியில் யார் பேசுகிறா, இதை பதிவு பண்ணுறதாண்ணா. அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை. அலைபேசியில் பேசுகிறதான் பொது மேடையிலும் பேசுவோம். ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. நோ சீக்ரெட்டு.